பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் பாக்கியவா அன்பையே நம்பி உம்மை நம்பும் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் பாக்கியவா உம்மையே நம்பி. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை சூழ்ந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் முடிவு பாரிய. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் முடிவு பாரிய. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் முடிவு பாரியம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் முடிவு பாரியம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் முடிவு பாரியம். உம்மை நம்புவேன். ஏசப்பா, என் ஏசப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லையப்பா. ஏசப்பா, என் ஏசப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லையப்பா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஏசப்பா, என் ஏசப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லையப்பா. ஏசப்பா, என் ஏசப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி, நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி உடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு எங்கள் தகப்பன் இடைவிடுவீராக, எங்களோடு எங்கள் தகப்பன் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலா இருக்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம். எங்களோடு இடைவிடும், தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. யாவரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களில் ஒருவனாக நான் உங்களோடு வந்து நிற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னையும் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களில் ஒருவனாக நீங்கள் பாவித்து நீங்கள் தருகிற இந்த மேலான அன்புக்காக நான் கர்த்தரை
ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காலை நேரத்திலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்படியான சீட்டு என் மேல் விழுந்ததினால் நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை சற்று ஆமென் ஆவியானவருடைய நடத்திப்போடு உங்களுக்கு போதிக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு போதிக்கும்படியாக அல்லது சொல்லித் தரும்படியாக நான் கொண்டு வந்தேன். அதில் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலதெல்பியா சபையை பார்த்து தேவன் சொல்லும்போது சொன்னார், நீ எங்கே குடியிருக்கிறாய் என்றால் பிசாசு குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் ஒரு வார்த்தையை பிலதெல்பியா சபையை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் முன்வைத்தார். இப்ப நான் உங்களோடு இன்னொரு வார்த்தையும் கொண்டு வந்தேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே என் இயேசுவானவர் வியாதிகளில் இருந்து சுகத்தை கொடுக்கிறவர் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். ஆண்டவருடைய பாதத்திலே நான் வைத்த போது, ஆண்டவரே, நான் இதில் எதையும் உடைய பிள்ளைகளோடு சபையோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று நான் இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆமென் உங்களுடைய போதகர் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மாலை நேரத்திலே அந்த காரியங்களை நாம் முற்படுவோம். ஒருவேளை விடிய விடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம காத்திருந்து ஜெபிப்போம் என்று சொல்லப்பட்டதினாலே நான் உறுதிப்படுத்தப்பட்டேன். ஆண்டவர் உங்களை இந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறார். நான் அதிலிருந்து உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க அல்லது போதிக்க அல்லது அதனுடைய ரகசியங்களை கற்றுத்தர விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 வேத பகுதிகளை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த வேத பகுதியை மறுபடியும் திறக்கிறதற்கு வேண்டியது இருக்காது. நீங்கள் மறுபடியும் அதை நீங்கள் குறிப்பு எழுதுகிறதற்கு மாத்திரமே நீங்கள் அந்த பகுதியை பார்க்க நேரிடும். அதனால் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் ஒருமுறை வாசித்து விடலாம். அதே வேத பகுதியை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து நாம் வாசித்து விடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்ம மெதுவாக தான் வாசிக்க போகிறோம். அதனால திக்கல் தடுமாற்றங்கள், வாசிக்க தெரியாது அப்படின்ற பயம் ஒன்றும் இருக்கக்கூடாது. நிதானமாய் நாம் வாசிக்க போகிறோம். நமக்கு முன்னாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சமயத்தையும் நான் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறதை காட்டிலும் உங்களையும் அந்த சமயத்திற்குள்ளாய் அழைத்து செல்ல நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 10 முடிய நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி நமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை
கண்டார்கள். அல்லேலூயா. இதே பகுதி இன்னொரு பக்கத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம ஒன்று வாசிச்சிடலாம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டு தியானிப்பதற்கு மிக லகுவாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5 முதல் 13 வரையிலும் நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5 முதல் 13 வரையிலும் நாம் மறுபடியும் ஒரு விசை, ஏற்கனவே நாம் வாசித்தது போல அதே வேத பகுதி தான், ஆனால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதனால் இந்த பகுதியை நாம் வாசித்து விடலாம். 5 முதல் 13 வரை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. இந்த 2 வேத பகுதியும் ஒரே ஒரு சம்பவத்தை மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. இப்போ நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நம்ம வாசித்த அந்த வேத பகுதியிலே தான் இருக்கிறது. அந்த வேலைக்காரன் என்ன வியாதி உள்ளவனா இருந்தான்? திமிர்வாதம். லூக்கா சுவிசேஷத்துல அவன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் அதே மனிதனை குறித்து மிக அழகாய் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அந்த வேலைக்காரனுக்கு உண்டான வியாதி என்னவென்றால், அவன் திமிர்வாதக்காரனாக, நம்ம ஸ்டைல்ல நம்ம பாஷையில சொல்லணும்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம். இப்ப நமக்கு தெரியும் அதற்கு மருந்துகளே கிடையாது, உடல் பயிற்சிகள் மாத்திரம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு என்னதான் மாத்திரை கொடுத்தாலும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதையும் செய்யலைன்னா அவங்க காலம் உள்ளமா ஸ்ட்ரோக்கா தான் இருக்கணும். அவ்விதமான ஒரு வியாதி. இந்த வேலைக்காரனுக்கு எத்தனை நாட்களா இந்த வியாதி இருந்தது என்று அறியப்படல. அந்த 100க்கு அதிபதியினுடைய பெயர்கள் அறியப்படல. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறதற்கு முன்னே இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அற்புதத்தை ஓரலாக நான் உங்களுக்கு சொல்லிவிட வாஞ்சிக்கிறேன். நான் தியானித்த வரையிலும் கிட்டத்தட்ட 34 அற்புதங்களை சுவிசேஷ புஸ்தகங்கள் காண்பித்து தருகிறது. அதை சிலர் 35 அற்புதங்களாகவும் சொல்லுகிறார்கள், சிலர் 37 அற்புதங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நான் தேடி பார்த்த வரையிலும் என்னுடைய கண்களுக்கு 34 அற்புதங்கள் தென்பட்டிருக்கிறது, என் இயேசு செய்த அற்புதங்கள். அல்லேலூயா. அப்ப வெறும் 34 அற்புதங்களை செய்தவரை தான் நம்ம தொழுது கொள்ளுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். நான் சொல்லுவேன், அவர் அந்த 33.5 வயதிற்குள்ள, அந்த 3.5 வருஷத்திற்குள்ள சொல்லப்படுகிற 34 அற்புதங்களை மாத்திரம் அல்ல, இந்த 2024 வரையிலும் இயேசுவே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எல்லா அற்புதமும் இந்த 34 அற்புதங்களுக்குள்ளாகவே அடங்கி வருகிறது. அந்த 34 அற்புதங்களுக்குள்ளான ஏதோ ஒரு வடிவத்திற்குள்ளாகவே வருகிறதுனால்தான் நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மிக தெளிவாக இந்த 34 அல்லது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறது போல 37 அற்புதங்களுக்குள்ளே அவருடைய வார்த்தை மிக அழகாய் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அற்புதங்களை நான் 3ஆக உங்களுக்கு நான் காண்பித்து தர விரும்புகிறேன். என் இயேசு செய்த
முதல் பகுதி அற்புதங்கள், சுகமாக்கும் அற்புதங்கள். என் இயேசு செய்த அற்புதங்களின் முதல் பகுதி சுகமாக்குகிற அற்புதங்கள். இரண்டாவது பகுதி இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்தின அற்புதங்கள். இரண்டாவது பகுதி இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்தி, நமக்கு தெரியும் காற்றை ஆமென் அதட்டினார், கடலை அதட்டினார், இயற்கையில ஆமென் அத்திமரத்தை சபித்தார், மீன்களை கொண்டு அப்பங்களை கொண்டு ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். இப்படின்லாம் இயற்கையாய் கொண்டு அவர் ஆசீர்வதித்ததை, அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது அற்புதம் மரித்தோரையும் உயிர்த்தெழும்ப பண்ணினார் என்று நாம் கவனிக்க முடியும். அல்லேலூயா. அவன் நமக்கு ஆழமாய் பதிந்த ஒரு மனிதன் உண்டு, லாசரு. அதை தாண்டி ஒரு மகள் உண்டு, யாவீரின் மகள். அதை தாண்டி இன்னொரு மகன் உண்டு, நாயினூர் விதவையின் மகன். இப்படி அவர் மூன்று கோணங்களிலும் அவருடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினார். ஒன்று, சுகமாக்கும் அற்புதங்களை வெளிப்படுத்தினார். இரண்டு, இயற்கைகளிலே தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினார். மூன்று, மறைத்து போனவர்களுடைய வாழ்விலும் என் தேவன் அற்புதத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ என் தேவன் அற்புதம் செய்கிறார் அல்லது செய்வார் என்பதற்கு ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்று பகுதிகளிலும் அல்லது எல்லா பகுதிகளிலும் இந்த தேவனுடைய கிரியையை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் இந்த பூமியில உலாவின நாட்கள், அவர் நடந்து தெரிந்த அத்தனை நாட்களும், அந்த 3.5 வருஷமும் ஒரு அற்புதத்தின் பெருவிழா என்றுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் போகிற இடமெல்லாம், சில இடங்களில் மாத்திரம் சில அற்புதங்கள் குறைவாய் நடந்தது, ஆனால் அதை தாண்டி அவர் போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதுல ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் பலவிதமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் செய்த அற்புதத்தினுடைய மிக சிறப்பை நீங்கள் இங்கு கவனிக்க முடியும். லூக்காவை குறித்து ஒரு விஷயம் நாம் தியானித்து விடலாம். யார் இந்த மனிதன் என்று நீங்கள் கவனிக்கும் போது லூக்காவை குறித்து மிக அழகாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த முதலாவது வசனம் மகா கனம் பொருந்திய, வாசிக்கலாமா? லூக்கா 1 அதனுடைய 1-2. லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2. லூக்கா 1 அதனுடைய 1ஆம் வசனம், அதனுடைய 2ஆம் வசனம். தேவப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே ஆவைகளை குறித்து சரித்திரம் எழுத ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அல்லேலூயா. இந்த லூக்காவை குறித்து நமக்கு தெரியும், இவர் ஒரு டாக்டர். இவர் சீஷன் அல்ல, இவர் ஒரு டாக்டர். ஒரு டாக்டராக இருந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை மிக திட்டமாக, மிக தெளிவாக அந்த நாட்களில் வாழ்ந்த மகா கனம் பொருந்திய தேயப்பிலுவாகிய அந்த மனிதனுக்கும், பின்பு வருகிற ஜனங்கள் அதை வாசித்தறிய வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் இந்த நாட்களில் வாசிக்கிற நமக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் அந்த மருத்துவரை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த மருத்துவர் சொல்லுகிற ஒரு ரகசியம் என்னன்னா, என் மருந்துகள் செய்ய முடியாததையும் என் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அந்த டாக்டர் மிக அற்புதமான வார்த்தையை முன்வைக்கிறார். என் மருந்துகள், நான் ஒரு டாக்டர், நான் டாக்டரா இருந்து செய்ய முடியாததையும், ஆமென், நான் சொல்லுகிற, நான் எழுதுகிற இந்த சரித்திர நாயகன் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க அந்த வசனத்துக்கு நேர போகலாம். இவ்வளவு நேரம் நம்ம பேசினது அவ்வளோ ஒரு இன்ட்ரடக்ஷன். இது தெரியாம நீங்க இந்த வார்த்தைக்குள்ள போனீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஸோ இப்போ நம்ம அந்த வார்த்தைக்குள்ள போகிறோம். இப்போ நீங்க பார்த்த இந்த 2 வேத பகுதிகளிலும் என் இயேசு செய்த 3 காரியங்களை கவனிக்க முடியும். நான் வாசித்த அந்த 10 வசனத்துக்குள்ள 3 காரியத்தை கவனிக்க முடியும். நான் எளிமையா உங்களுக்கு புரியுறது மாதிரி சொல்லிடுறேன். முதல் காரியம்,
இயேசு சூழ்நிலையை பார்க்கல, அவன் வீட்டிற்கு போகும்படி துரிதமானார். அல்லேலூயா. இயேசு எந்த சூழ்நிலையும் பார்க்கல, அவனுடைய வீட்டிற்குள்ள போகிறதற்கு அவர் துரிதமானார். இதிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். முதல் பகுதி, நீங்க அந்த லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது தெரியும், அவர் கப்பர்நகூமுக்குள் போனார். அந்த பட்டணத்துக்குள்ள போகிறார். அந்த பட்டணத்துக்கு அவர் எதுக்கு போனார் என்ற வேற எந்த பதிலையும் நீங்க பார்க்க முடியாது. இப்போ இந்த ஊருக்குள்ள, நம்ம மோதிரமலைக்குள்ள இந்த கலெக்டர் வருகிறாருன்னா ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? எதுக்கு வருகிறாருன்னு கண்டிப்பா தெரியும். சிஎம் வருகிறாருன்னா கண்டிப்பா முன்னக்கூட்டியே தெரியும். ஆனால் இயேசு கப்பர்நகூமுக்குள்ள ஏன் போனார் என்ற காரணத்தை பார்க்க முடியாது. ஆனால் அவர் அற்புதம் செய்கிறவராய் வெளிப்பட்டார் என்பதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படியானால் என் தேவனை நம்புகிற யாவருக்கும் என் தேவன் சமீபமா இருந்து அற்புதங்களை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த வசனத்தை கவனிக்கும் போது அவன் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது வசனம், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து, இயேசு வரணும்னு விரும்பினார். நூற்றுக்கு அதிபதி என்ன விரும்பினார்னா இயேசு வரணும். இப்ப இயேசுவும் வேற எந்த சூழ்நிலையும் பார்க்கல, அவன் வீட்டுக்கு போனார். வீட்டுக்குள்ள பிரவேசிச்சுட்டாரான்னு கேட்டா இல்ல, வீட்டுக்கு சமீபமா வரையிலும் போயிட்டார். அந்த வசனத்தை வாசிக்க முடியும். அந்த சூழ்நிலையை பார்க்காம இயேசு அந்த வீட்டிற்கு நேராக ஏன் நடந்தார் தெரியுமா? 4 காரணங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம இப்ப முதல்ல தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 4வது வசனத்துக்கு நேரம் நீங்க வந்து பாப்பீங்கன்னா, 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, போதும் அங்க வாசிச்சிட்டீங்க, அந்த முதல் வரி வாசிச்சிட்டீங்க. இயேசு அந்த வீட்டுக்கு போகணும்னு ஏன் விரும்பினார்னா, வந்தவர்கள் எப்படி வேண்டிக் கொண்டார்களா? கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், கருத்தாய் ஜபித்து போவோமே ஆனால் நம்முடைய வாழ்வில் தேவன் வருவார், அற்புதம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஜெபிக்க தெரியாதவங்களா இருக்கலாம், இப்படிதான் ஜெபிக்கணும்னு வரைமுறை தெரியாதவங்களா இருக்கலாம். இருதயத்தின் பாரத்தை நீங்கள் அவரிடத்துல சொல்லிவிடுவீங்கன்னா அதை விட ஒரு கருத்தான ஜெபத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ ஆலயத்திலே ஏலியினுடைய கண்களுக்கு முன்பாக அவள் குடித்து வெறித்து அழுகிறது போல காணப்பட்டது. ஆனால் நான் இவ்விதமாய் சொல்ல உந்தப்படுகிறேன், என் கர்த்தருக்கு முன்பாகவோ அவள் தன்னுடைய மனதை திறந்து அவள் பேசி கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இயேசு அந்த வீட்டிற்கு போகணும்னு ஏன் விரும்பினார்னா, அவர்களுடைய கருத்தான ஜெபத்தை அவர் பார்த்தார். அவர்களுடைய ஜெபத்தில் இருக்கிற சாராம்சத்தை பார்த்தார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, உப்பானது சாரமற்று போனால் என்ன செய்யப்படுமா? வெளியே கொட்டப்படும் அன்றி அது வேற ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. அப்போ சாதாரண நம்ம பயன்படுத்துகிற உப்புக்கு கூட என்ன தேவை? சாரம் தேவை. அல்லேலூயா. அப்ப வார்த்தை மிக அழகாய் சொல்லி தருகிறது. நம்ம அவர் பாதத்துல வந்து இருந்து ஜெபிக்கும் ஸ்தோத்திரம் சொல்லும் போது வேற, நம்ம அவரை பாடுறது வேற. ஆனா விண்ணப்பண்டு வந்த உடனே நம்முடைய எண்ணம் எல்லாம் அவரிடத்துல பேசுகிறதற்கு இருதயங்கள் எல்லாம் திறந்து, நாவுகள் எல்லாம் அவரை நோக்கி பார்த்து கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. இயேசு முதலாவது அந்த வீட்டு, அவர் வேற எந்த சூழ்நிலையும் பார்க்கல. என் பின்னாடி வருகிறவங்க என்ன நினைப்பாங்க, என் முன்னாடி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அல்லது 100க்கு அதிபதியுடைய வீடு எப்படி இருக்கும், அல்லது வேற எதையுமே அவர் கவனிக்கல. முதலாவது அவர் அந்த வீட்டுக்குள்ள போகிறது அவருக்கு ஏன் விரும்பினார்னா, அதுதான் நீங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அந்த வீட்டிற்கு போகும்படி விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன் விரும்பினார்னா, அவர்களுடைய ஜெபத்துல ஒரு கருத்து இருந்தது. ஆமென். அல்லேலூயா. 21 நாள் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். எப்படி காத்திருக்கணும்னா, அவர் நமக்கு
செய்கிற ஜெபத்திற்கு பதில் தருவார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கிற நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஏதோ பாஸ்டர் நம்மளை காணாட்டா திட்டுவாரு, நம்மளை காணாட்டா தேடுவாரு, நம்மளை காணாட்டா சஞ்சலப்படுவாரு, நம்மளை காணாட்டா யார்ட்டையாவது சொல்லி விடுவார் என்ற அந்த எண்ணத்தில் வந்திருந்து ஜெபிக்க கூடாது. இந்த 21 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை முதல்ல நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க ஒரு லிஸ்ட் எழுதிருங்க, ஒரு லிஸ்ட் எழுதிருங்க. ஒரு மசாலா டப்பா நிரம்பணும், சீனி டப்பா நிரம்பணும்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம கேட்டது போல வியாதியிலிருந்து ஒரு நல்ல விடுதலைகளை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. குடும்பங்களில் சுமக்கிற, சரீரங்களில் சுமக்கிற, பிள்ளைகளுடைய வாழ்வில் சுமக்கிற, சகோதரங்களில் வாழ்வில் சுமக்கிற, உறவுகளின் வாழ்க்கையில் சுமத்தப்படுகிற இந்த வியாதிகளில் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகிறதற்கு இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகமாய் தருவாராக. அல்லேலூயா. அப்ப முதலாவது அவர்கள் கருத்தாய் ஜெபித்ததினால் இயேசு அந்த வீட்டிற்குள் போக வேண்டும் என்று விரும்பினார். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் அந்த வீட்டிற்குள்ள போக ஏன் விரும்பினார் என்றால், அதே 4வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு, அவன் யாருன்னு கேட்டா அவன் படை தளபதின்னு சொல்லல, அவன் பாத்திரவானா இருக்கிறார், அவன் வசதி படைத்தவன் என்றல்ல அங்கு சொல்லப்பட்டது, அவன் நீங்க அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு தகுதி உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். தேவன் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கணும்னா முதல்ல அவர் யார் அங்கீகரிக்கணும்னா அவர் நம்மை அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. துன்மார்க்கன் யாரு? மனுஷன் தான். ஆனால் அவன் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறேன்னு சொல்றார். ஏன்னா அவனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொள்ளாதனால மிக அழகாய் சொல்லுகிறார், அவருடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது காரியம், இயேசு அந்த வீட்டிற்குள்ள போகிறதற்கு ஏன் அவர் மிகுந்த ஆர்வம் உள்ளவராய் காணப்பட்டார்னா, அந்த மனிதன் தகுதியானவனா இருந்தார். அல்லேலூயா. நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, நம்மை தகுதிப்படுத்துகிற ஒருவர் உண்டு. அதற்கு தான் இந்த காத்திருப்பு ஜெபங்கள், அதற்கு தான் இந்த தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவங்கள், அதற்கு தான் நாம் தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவங்கள். அல்லேலூயா. இப்படி அவர் பாதத்தில் நம்ம உட்காரும் போது அவர் நம்மை அவருடைய சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு அல்லது அவர் நம்முடைய வீட்டிற்குள்ள பிரவேசிப்பதற்கு அவர் நம்மை தகுதி உள்ளவர்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், மோசேயினுடைய சம்பவத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்செடியில தீ பற்றி எரியுது இல்லையா? ஒரு முட்செடியில தீ பற்றி எரியுது. யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரத்தில் கவனிக்க முடியும். தீ பற்றி எரிஞ்ச உடனே மோசே வந்து அந்த தீ என்னவா இருக்கும்னு பார்க்க ஓடுறாரு. இயேசு என்ன சொன்னாரு? தேவன் என்ன சொன்னாரு? மோசே கேட்டு மோதிர மலை வரை கேட்டீங்களா? நீங்க சொன்னது எனக்கே கேட்கலையே, பிறகு எப்படி உங்க மனசாட்சிக்கு அது கேட்கும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? மோசே, நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, அதனால உன் பாதரட்சிய கழட்டி போட்டுரு. நான் ஒன்னு அங்கீகரிக்கணும்னா, நீ என் பாதத்துல வந்து அமர்ந்து இருக்கணும்னா எதை கலத்திடணுமா? பாதரட்சியை கழட்டிரு. அப்படி கழட்டிட்டேன்னா நான் பேசுற சத்தம் உனக்கு கேட்கும், நீ என் பாதத்துல வந்து அமர்ந்துருவ. அல்லேலூயா. அப்ப நம்மை அவர் பாத்திரவானாய் காண வேண்டுமானால் நாம் அவர் பாதத்தில் அமருகிற அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதுதான் மிக அழகாக மோசேயினுடைய பக்தன் மோசே அவருடைய சரித்திர சம்பவத்தில் நமக்கு சொல்லி தருகிறார். அவர் இந்த 100க்கு அதிபதியை தகுதி உள்ளவனாக காண்கிறார். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது அந்த வீட்டிற்கு அவர் போகணும்னு விரும்பினதற்கு காரணம், அவனை அவர் தகுதி உள்ளவனாய் கண்டார். இப்படி சொல்லி இருந்தேனே, இயேசு
காட்டத்தி மரத்தில் இருந்து சகேயுவை கண்டார். அத்தனை பேரும் சகேயுவை பார்க்கல. ஆனால் இயேசு சகேயுவை பார்த்துட்டு சொன்னாரு, சகேயுவே நீ இறங்கி வா, எங்க இன்னைக்கு தங்கணும்? நீ ஆயத்தமாக்குகிற, நீ ரொம்ப ஆயக்காரன் ஆயிட்டே, நீ கெஸ்டுங்களுக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுக்குற கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னு சொன்னாரா? உன் வீட்டில் தங்கணும். அல்லேலூயா. எங்க நான் தங்கணும்னு சொன்னாருன்னா, உன் வீட்டில் நான் தங்கணும். சகேயுவே நீ கீழே இறங்கிரு அப்படின்னாரு இல்லையா? அப்ப மற்றவங்க எல்லாம் உடனே என்ன சொன்னாங்க? அப்பாடா, பாஸ்டர் பிடிச்சதே பிடிச்சார். எதை பிடிச்சிருக்காரு? புளியங்கொம்ப பிடிச்சிருக்காரு அப்படியா சொன்னாங்க? இவர் பாவியான மனுஷனை வீட்டில் போய் தங்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. மனிதனுடைய பார்வைக்கு நீ தகுதி உள்ளவனாக கருதப்படாவிடிலும் தேவன் உன்னுடைய சூழ்நிலைகளை அறிகிறதுனால் அவர் உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. மனிதனுடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமாக சொல்லப்படுகிறவர்களா இருந்தாலும் தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறபடியினால் அவர் உங்களை தகுதி உள்ளவர்களாய் காண்பாராக. அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, அவர் அந்த வீட்டிற்குள்ள பிரவேசிக்கிறதற்கு தகுதி உள்ளவனாக கண்டார். மூன்றாவது, அந்த வீட்டிற்குள் அவர் பிரவேசிப்பதற்கு 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நூற்றுக்கு அதிபதி ஒரு படை தளபதி என்ன செய்யறான்னு கேட்டா, நம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறான். ஜெபிக்கிறவங்களை ரொம்ப நேசிக்கிறான். வசனத்தை சொல்றவங்களை ரொம்ப நேசிக்கிறான். விசுவாசத்தில் நிக்கிறவங்களை ரொம்ப நேசிக்கிறான். அல்லேலூயா. நான் இருக்கிற நமக்கு தெரிந்த நம்முடைய மாத்துக்கோணத்துல 2019 ஸ்டார்டிங்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு வாலிப பையன், அவர் ராத்திரி வேலைக்கு போயிட்டு வருகிறதுல ஆக்சிடென்ட் ஆகி கழுவந்திட்ட பக்கத்தில் வச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே அவ்வளோதான் இறந்துட்டார். அவர் நம்முடைய சபை விசுவாசி அல்ல. நமக்கு அவங்களை அதுக்கு முன்னாடி தெரியவே செய்யாது. அப்போ ஊரில் உள்ளவங்க எல்லாம் பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட நம்ம சர்ச்சுக்கும் அவங்களுக்கும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். பயங்கரமான கூட்டம். நான் போகல, எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்போது ஈவினிங் நேரத்தில் அந்த அடக்க ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போ சர்ச்சில் வந்து சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி பாஸ்டர், அவன் சர்ச்சில் அவ்வளோ ஆக்டிவான பையன் பாஸ்டர், அவங்க வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது, ஆண்டவர் அவனை எடுத்துக்கிட்டாரு, ஐயோ அந்த வீடு பயங்கரமான அழுகையும் கூக்குரலுமா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு அதை ஏதோ ஜீரணம் பண்ண முடியல. உடனே நான் அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்கள பார்த்தா எல்லாரும் அவங்க என்ன சொல்லி எழுதாங்கன்னா, ஐயோ அவன் ஆலயத்தில் இனி யார் கீபோர்டு போடுவா, இனி ஆலயத்தில் யார் இப்படி பாட்டு பாடுவா, பாஸ்டுக்கு துணையா யார் இருப்பா, இனி ஆலயத்தை திறந்து யார் கிளீன் பண்ணுவா, பாய் போடுவா அப்படின்னு சொல்லி சொல்லி அதையே அந்த தாயும் தகப்புன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் 1 வாரம் ஆகலை, அந்த தாயும் தகப்பனும் சொல்லி விட்டுருந்தாங்க, அந்த மத்துக்குணத்தில் புதுசாக வந்திருக்கிற அந்த பாஸ்டர் ஒன்று வர சொல்லுங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் வந்து ஜெபித்து போகும்போது எங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவர்கள் என்கிற ஒரு பெயரை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நம்மை பார்த்து பாஸ்டர் எங்க போறாரு, அந்த வீட்டுக்கு போனாரு, ஐயே அவன் நேத்தைக்காக ஜாபம் போட்டா, அவ போன வாரத்தில் தான் கெட்ட வார்த்தை வச்சா, சாட்சி இல்ல. அல்லேலூயா. எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகா சொல்லுகிறது. 100க்கு அதிபதி யாருன்னு கேட்டா, ஜனத்தை மிகவும் நேசிக்கிறவன். எந்த ஜனத்தை நேசிக்கிறான்னா, தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழுகிற தேவ ஜனத்தை அவன் மிகவும் நேசிக்கிறவன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு ஸ்நேகம் இருக்கணும்னா, உங்க குடும்பத்துக்குள்ள எப்பவும் ஒரு ஸ்நேகம் இருக்கணும். யாரு வெளியிலிருந்து வந்து குடும்பம் சொன்னோன்னு உங்க வீடை சொல்லல, உங்க சபையை சொல்லுறேன்.
ஒருவேளை 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து வரவங்களா இருக்கலாம், அல்லனா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து வரவங்களா இருக்கலாம், அல்லது சர்ச்சுக்கு பக்கத்திலேயே தடுக்கி விழுந்தா வீடா இருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குள்ளேயும் எப்போதும் ஒரு சிநேகம் இருக்கணும். ஏன்னா நம்மை தேவனாகிய கர்த்தர் ஒரே சரீரமாக வடிவமைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விரல் வேண்டான்னு சொல்ல மாட்டோம், நம்ம கை வேண்டான்னு சொல்ல மாட்டோம், நம்ம மூக்குல சும்மா ஒளிவிட்டே இருக்கு அதனால மூக்கு வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம வாய் கண்டதும் கடிதம் தின்னுட்டே இருக்கு அதனால வாய் வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். வயிறுக்குள்ள போறதெல்லாம் அரைக்குது அதனால வயிறு வேண்டாம் சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா இதெல்லாம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சகோதரங்கள் நமக்கு மிக தேவை. நாம் ஒருவருக்கொருவர் அன்பில் மிகுதியாய் தேவனுடைய அந்த அனுக்கிரகத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் மறுபடியும் இங்க அழுத்தமா இந்த வார்த்தையை சொல்ல பண்ணுகிறார். நூற்றுக்கு அதிபதி அவனுடைய மிக நல்ல சர்டிபிகேட்ல கொடுக்கப்படுகிற 4வது சர்டிபிகேட், நீங்க 3வது சர்டிபிகேட், அவன் ஜனத்தை மிகவும் நேசிக்கிறவன். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். தாவீதுக்கு சில சேவகர்கள் இருந்தார்கள். அது நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். சில சேவகர்கள் இருந்தார்கள், பிரதானமான சேவகர்கள் என்று சிலர் வைக்கப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 30 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அங்க போய் பாப்பீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் என்ன சிறப்புன்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் அந்த தேசத்துக்குள்ள போய் எதிர்பட்ட தேசத்துக்குள்ள போய் யுத்தம் பண்ணி போராடி அந்த யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு ராஜாவோடு வந்து இருந்து அனுபவித்தவர்கள், ராஜாவை பாதுகாத்தவர்கள், அதனால் பேசப்பட்டார்கள். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி ஏன் இங்க பேசப்படுகிறார் என்றால் இவருடைய குணம் என்னன்னா, இவர் தேவனுடைய ஜனத்தை மிகவும் நேசிக்கிறவர். அல்லேலூயா. அதனால நமக்குள்ள எப்போதும் அந்த தேவ அன்பு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நாம் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்முடைய வீட்டிற்குள்ள வருகிறதற்கு அவர் ஒருபோதும் தாமதம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா போராடுறேன், நான் நிச்சயத்தோட தான் வீட்டுக்கு போறேன், ஆனா வீட்டுக்கு போகும்போது என் இயேசுவை பார்க்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. நமக்குள்ள சகோதர சிநேகம் தேவை. இயேசு காணிக்க போடும்போது சொன்னாரு, எப்பா நீ கோடி கணக்கில் வேணாலும் காணிக்க போடு, லட்சக்கணக்கில் வேணாலும் காணிக்க போடு, உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விற்று வேணாலும் காணிக்க போடு, ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு யாரிடத்தில் ஆகிலும் பகை இருக்குமானால் முதல்ல போய் அவங்கிட்ட ஒப்புரவாயிரு. ஏன் இதை சொல்றாருன்னு தெரியல, உண்மையா தெரியாது பாஸ்டர், எதுக்கு சொல்றாரு தெரியல. ஆனா நான் மறுபடியும் மிக அழுத்தமாய் சொல்லுவேன், ஆண்டவரை நம்முடைய வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு போனோம்னா நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறபடினால் ஒருவருக்கொருவர் அந்த தேவ சிநேகம் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க விரும்பாத காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்க விரும்பாத பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம், அதுக்காக அவர்கள் அந்நியர்கள் அல்ல, நம்மோடு இணைந்து ஆராதிக்கிறதுனால அவர்களிடத்துல நமக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதை நீங்க கவனிக்க முடியும் இங்க நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல. 4வது, அந்த இயேசு ஏன் அவன் வீட்டிற்குள் போக விரும்பினார் என்றால் அந்த 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். அல்லேலூயா. முதல் வசனம் கருத்தாய் ஜெபித்தார்கள். 2வது வார்த்தை அவன் பாத்திரவானாய் காணப்பட்டான். 3வது வார்த்தை அவன் அவருடைய ஜனங்களை மிகவும் நேசிக்கிறவனாய் இருந்தான். 4வது வார்த்தை அவன் ஜெப ஆலயத்தை கட்டுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. நம்மால நம்முடைய ஊழியம் கட்டப்படணும். அல்லேலூயா. நம்முடைய ஊழியம்னா இது நம்முடைய ஊழியம் அல்ல, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே
போங்கள் என்ற கட்டளையதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பார் என்றும் ஓடுவேன். தாழ் என்னை அவர் கையில் என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை ஏற்றி போற்றி போற்றி துதிப்போம். தேவனை புதிய இதயம் ஆமென் நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதி. ஓஹோ நேற்றும் இன்றும் என்றும் மாற பாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நாலாவது, அந்த வீட்டிற்கு அவர் போக வேண்டும் என்று விரும்பினதனுடைய காரணம் அவன் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறவனாக இருந்தார். அல்லேலூயா. நான் ஊழிய பகுதியில் யாத்திரை செய்கிறதுனால உங்களோட மனம் திறந்து பேசுவேன். நீங்க ஆலயத்தை சார்ந்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஊழியம் செய்கிற அருமையான ஊழியர்கள், உங்க பாஸ்டரை போத்தியப்படுத்தி சொல்லல, பொதுவா சொல்றேன், நான் ஊழியத்துல யாத்திரை பண்றதுனால சொல்றேன். நீங்க ஆலயத்தில் இணைந்திருக்கிற விசுவாசியா இருப்பீர்களே ஆனால் எந்த ராத்திரியிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வீட்டிற்கு அவர் வருகிறதற்கு ஊழியக்காரனை உற்சாகப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு புரியறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். நான் கேட்டறிந்த சம்பவம், மிக என் இருதயத்தின் ஆழத்தை தொட்ட ஒரு சம்பவம். ஒரு வாலிபன் ஆலயத்திற்கு ரொம்ப நாளா போகல. ஆலயத்துக்கு ரொம்ப நாளா போகாத உடனே அந்த ஃபாதர் அவனை போய் தேடி பார்க்க போனார். தம்பி, என்னப்பா நீ ஆலயத்துக்கே காணலையே, ஏன் வரல? அப்போ அவன் சொன்னானா, பாஸ்டர் ஃபாதர், எனக்கு சர்ச்சை குறிச்சு ஒன்றும் அப்படி நம்பிக்கையெல்லாம் கிடையாது, கடவுளை குறிச்சு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. ஐயோ அப்படி தம்பி சொல்லாதுங்க, ஏன் சொல்றீங்க அப்படி? அது ஏன் அப்பா இறந்தப்போ. இப்போ ஃபிளாஷ்பேக் போகுது. என்னன்னா அவர் சொல்றார், ஃபாதர் எங்க அப்பா இறந்தப்போ எங்க அப்பாவை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு கொண்டு போனோம். ஆலயத்துக்கு கொண்டு போனா ஆலயத்துக்கு வாசல் கேட்டு பூட்டி வச்சிருந்து, கேட்டு திறக்கல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எங்க சர்ச்சு ஃபாதர் வரல, இன்னொரு ஃபாதர் தான் வந்தாரு. அவர் வந்து எப்படியோ கேட்டை திறந்து சர்ச்சை திறந்து எல்லாத்தையும் முடிச்சு, நமக்கு தெரியும் இல்லையா, ரோமன் கத்தோலிக்க சபையில் உள்ள கொண்டு போய் தான் அந்த சம்பவத்தை செஞ்சு வெளியில கொண்டு வருவாங்க. அவர்களுடைய ஐதீகம். அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். அப்போ ஃபாதர், இன்னொரு ஃபாதர் தான் வந்து எங்க அப்பாவுடைய அந்த சரீரத்தை ஜாம் பண்ணி அனுப்பி வச்சாரு. ஒரு விசுவாசிகள் கூட எங்க அப்பாவுக்கு டெட் பாடி, எங்க அப்பா அந்த டெட் பாடியை தூக்கல, பெட்டியே ஒரு விசுவாசியை கூட பக்கத்திலே வரல. கல்லர் தோட்டத்துக்கு கொண்டு போனோம், அங்கேயும் ஒரே மழை. மழையில எங்க அப்பா அந்த சகதியில கொண்டு போய் பூத்திட்டு வந்தோம். கடவுள் இருந்திருந்தா இப்படி செய்வாரா? கடவுள் இருந்திருந்தா எங்க அப்பாக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமா அப்படின்னு ஃபாதரை பார்த்து கேள்வி கேட்டாராம். இப்போ ஃபாதருக்கு எதுக்கு கண்டிப்பா இதுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஃபாதர் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னாரா, தம்பி சரி நான் ஒரே ஒரு நாள் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்ட உடனே அந்த தம்பி சம்மதிச்சான். இப்போ தம்பி ஃபாதர் கூட சேர்ந்து புறப்பட்டாப்ல போய் ஒரு ஃபாதர், இன்னொரு ஃபாதர் இடத்துல போய் இந்த காரியத்தை எல்லாம் சொன்னாங்க. ஃபாதர் ஜெர்மனிட்டே இருந்தாராம். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார்.
அப்போ இந்த தம்பியை பார்த்து அந்த ஃபாதர் கேட்டாரா, தம்பி உங்க அப்பா என்னைக்காவது சர்ச்சு உள்ள போயிருக்கிறாரா அவர் உயிரோட இருந்த நேரத்தில்? அப்போ இவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை போனாலும் காம்பவுண்டில் தான் இருப்பார், சர்ச்சுக்குள்ள ஒன்றும் போக மாட்டார். அவருக்கு சர்ச்சுக்குள்ள போறதே பிடிக்காது. ஏன்னா அவங்க உள்ள போனா ஒரே பாட்டு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், ஏதாங்களும் பேசிட்டே இருக்கணும், காதுக்குள்ள கொயின்னு கேட்க, அதனால அவர் உள்ள போக மாட்டார், வெளியில காம்பவுண்ட்ல தான் இருப்பார். அப்படியா? சரி சரி. உங்க அப்பா ஏதாவது அன்பியத்துக்கோ இல்ல எதெங்கிலும் வீட்டு கூட்டங்களுக்கோ எதெங்கிலும் விசுவாசிகளுடைய காரியங்களுக்கோ எதுக்கெங்கிலும் போயிருக்காரா? அதுக்கு ஒன்றும் அவர் போக மாட்டார். அவருக்கு அது வேலை உண்டு, வீடு உண்டு, அவருக்கு நண்பர்கள் உண்டு, அப்படி நடப்பார். அவனு போக மாட்டார். ஓ அப்படியா? உங்க அப்பாவுக்கு என்ன பழக்கம், ரொம்ப பிடிச்ச பழக்கம் என்ன? எங்க அப்பா நல்ல தண்ணி அடிப்பார். சம்பவம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாராம், உங்க அப்பாவுக்கு எதுதான் ரொம்ப பிடிக்கும்னா சர்ச்சு இல்ல, சர்ச்சுக்கே வாசல். அதனாலதான் அவன் செத்த பிறவும் கொஞ்ச நேரம் அவனுக்கு பிரேதம் எங்க இருக்கணும்னு நான் நினைச்சேன், வாசல்ல இருக்கணும். ஏன் தெரியுமா? அவன் நடத்தின அந்த சர்ச்சோட ஃபாதர் நான் அனுமதிக்கல, அந்த ஆளை இவன் ஒரு நாளும் மதிச்சது கிடையாது. அதனால அந்த ஃபாதர் இவனை வந்து அடக்காரதை நடத்தக்கூடாதுன்னு நான் தீர்மானம் பண்ணினேன். ஏன் தெரியுமா? ஒரு விசுவாசிகள் கூட வந்து இவனுங்க பாடிய தொடல, இவன் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா? இவனை கடைசியில மழை வெள்ளத்துல கொண்டு பூத்துனேன். இவனுக்கு குடிவளம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால இவன் குடிச்சுட்டே பூத்தப்படட்டுன்னு. அதனால தம்பியை நான் ரொம்ப நேசிக்கேன், நீ என்னை பற்றி கொள்ளுவாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அனுப்பப்பட்டதா. அல்லேலூயா. ரொம்ப ஆழமாய் சிந்திக்க வச்ச ஒரு வார்த்தை. நான் நம்முடைய தேவனோடு நெருங்கி இராத பட்சத்தில் தேவனும் நம்மை கைவிட்டு விடுவார் என்பதை மறந்து விடக்கூடாது. அதனால்தான் அவர் புதிய பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், அதனால் நானும் உங்களை விட்டேன். நீங்கள் என்னை மறந்தீர்கள், அதனால் நானும் உங்களை மறந்தேன். தேடி தேடி வந்து நம்மளை நேசிச்சு நமக்கு ரட்சிப்பை தந்து அவருடைய அன்பை தந்து எப்படியாக நம்ம அவருடைய பிள்ளைகளா மாறிடணும் ஆலயத்தில் கொண்டு வந்துட்டார். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, உன்னை கழுவி கழுவி கட்டையில வச்சாலும் அது கட்டையில போறது வரைக்கும். நான் அந்த பொதுவாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துறது குறைவா, நான் பழமொழியானதுனால சொல்றேன். நாயை கழுவி நடுக்கட்டையில வச்சாலும் அது கட்டையில போறது வரைக்கும். சிலருக்கு என்னன்னா, ஆண்டவரை அறிஞ்சாலும் ஆலயத்திற்கு கடமைக்காக தான் போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர என்னை கொண்டு அந்த ஆலயத்திற்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அல்லேலூயா. ஆனா இங்க நூற்றுக்கு அதிபதியை பாருங்க, அவர் ஆலயத்தையே கட்டி கொடுத்தாராம். அந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவன் ஒரு ரோம ஆட்சியத்தினுடைய ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு படை தளபதி. ரோமுக்கும் அல்லது ரோமாபுரியருடைய அரசாங்கத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த காரியங்களுக்குள்ள சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி ஆலயத்தை கட்டி எழுப்புகிறதுல அவ்வளவு ஆர்வம் உள்ளவனா இருந்தார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சர்ச்சில் வந்து வாசலை திறப்பீங்களா, அதுக்கான ஆசீர்வாதம் உண்டு. நீங்க சர்ச்சை சுத்தி பிள்ளை பிடுங்குவீங்களா, அதுக்கான ஆசீர்வாதம் உண்டு. நீங்க சர்ச்சுக்காக வச்சிருக்கிற ரெஸ்ட் ரூமை கழுவுவீங்களா, அதற்கான ஆசீர்வாதம் உண்டு. அதை நானும் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணணும். செப்டிக் டேங்க்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய கடங்கு, பக்கத்தில் மனுஷன் போக மாட்டான். ஆனா பாஸ்டருக்கு ரொம்ப தெரிஞ்ச பாஸ்டர் தான் ஆனந்தகுமார் சார், எங்களுடைய பிரின்சிபால். ஃபர்ஸ்ட் எங்களை தான் கூப்பிடுவார், தம்பி பிபினை கூப்பிடுங்கப்பா. போனா சார், தம்பி அந்த செப்டிக் டேங்க் ஒன்று கிளீன் பண்ணணும்னா அவ்வளோதான். வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டார், ஏன்னா செய்ய மாட்டானுங்க. ஆனால் நான் சொல்லுவேன், அவருடைய அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதில் என்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குன்னு தெரியாது. அதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குமா, நாற்றம் பிடிச்ச இடத்துல. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா.
5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண தெரியாது. ஓப்பனா உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன்னா, எனக்கு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண தெரியாது. எனக்கு பிரசங்க டேட்டு வரும்போது நான் லீவு கேட்டுட்டு வெளியில ஓடிடுவேன். ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்லை. பாஸ்டர் சொன்னார், வெள்ளிக்கிழமை ஆள் இல்லை பாஸ்டர், காலையில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கணும், வந்துருங்க. ஆண்டவரனை உங்கள் முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தை கட்டுகிறதற்கு நமக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளை இல்லை, வேற ஒரு பிள்ளை தான் ஏதோ ஒரு அசிங்கத்தை பிள்ளையினுடைய ஒரு அந்த வேஸ்ட் இங்க சிந்தப்பட்டுட்டுன்னா நம்ம அந்த பிள்ளைக்கு அம்மா வரட்டுன்னு காத்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா இது அவங்க வீடு இல்ல, இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அதை கிளீன் பண்றதுக்கு நம்ம உற்சாகப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ஆழமா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஆலயத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் மாறுவீர்களே ஆனால் தேவன் உங்களோடு உங்களுடைய வீட்டிற்குள்ளும் வருகிறதற்கு விரும்புகிறார். அல்லேலூயா. நிச்சயமான வார்த்தை. நூற்றுக்கு அதிபதியை குறித்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்றால், அந்த நூற்றுக்கு அதிபதி 4வது பேர் வாங்குகிறான். என்ன பேர் வாங்குகிறான் என்றால், அவன் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறவன். அல்லேலூயா. சரி, இது முதல் செக்ஷன், முதல் பகுதி முடிஞ்சிருக்கு. 3ல முதல் பகுதி முடிஞ்சிருக்கு. என்ன பகுதி? இயேசு சூழ்நிலையை பார்க்காமல் அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறதற்கு புறப்பட்டார். அல்லேலூயா. 2வது, இயேசு அவனை பார்க்கவில்லை, ஆனால் அவன் விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் அழகாய் வாசிக்க முடியும். இயேசு நூற்றுக்கு அதிபதியை பார்க்கவே இல்லை, ஆனால் நூற்றுக்கு அதிபதியை குறித்து சாட்சி கொடுத்தார். யோசிச்சு பாருங்களேன். இங்க நம்ம ஊர்ல வந்திருக்கிற ஒரு பெரிய மனுஷன், நம்ம 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 வீட்டில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வெளியே இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள குறித்து இந்த நபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, அந்த ஊரே திரும்பி பார்க்குமா பார்க்காதா? என்னடா கலெக்டர் திடீர்னு வந்து இந்த வீட்டில் உள்ள நபரை குறித்து இப்படி சொல்றாங்கன்னு திரும்பி பார்ப்பாங்க. இப்ப நூற்றுக்கு அதிபதியுடைய சூழ்நிலை இதுதான். ஆண்டவர் நூற்றுக்கு அதிபதியை பார்க்கவே இல்லை லூக்கா சுவிசேஷத்தின்படி. ஏன்னா அவர் சரித்திரத்தில் உள்ளதை மிக தெளிவா எழுதியிருக்கிறார் என்று வசனம் போதிக்கிறது. ஆனால் இயேசு நூற்றுக்கு அதிபதியை குறித்து அவனுடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், அவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா பாருங்களேன், அந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும்படி ஆட்கள் அனுப்பினான். அவர் வரணும்னு விரும்பினா, அதே நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்றான், ஆண்டவரே நீங்க வரண்டான்னு சொல்றான். நம்ம அதுதான் அந்த வசனங்களை வாசிச்சோம். முதல்ல சொன்ன அது விரும்பி அழைச்ச அதே நூற்றுக்கு அதிபதி திருப்பி சொல்றான். அந்த 6வது வசனம் கடைசி 7வது வசனத்துல, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வருகிறதற்கும் நான் பாத்திரனாக, அப்ப நீங்க என் வீட்டுக்கு வரண்டா ஆண்டவரே, வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு மிக தெளிவாய் சொல்லுகிறான். அப்ப இங்க என்ன புரியுதுன்னா, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நூற்றுக்கு அதிபதி புரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை மிக தெளிவாய் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாஸ்டர் பணம் கொடுத்தா ஓடி ஓடி போவார், பாஸ்டர் கல்யாண வீடுன்னா ஓடி ஓடி போவார், பாஸ்டர் அவருக்கு நெருங்கினவங்க உண்டுன்னா ஓடி ஓடி போவார். இல்லவே இல்லை. அப்படி ஒரு சம்பவத்தை ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளிடத்துல பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், நம்முடைய இயேசு நம்முடைய வீட்டிற்குள்ள வருகிறதற்கு முதல் 4 காரணங்கள். நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். பாஸ்டர்ட்ட போய் நின்று நீங்க 2 மணி நேரம் புலம்பி பாருங்க, அடுத்து உங்க பாஸ்டர் உங்களை கண்ட ஓடுவார். ஏன்னா இது காரியம் இல்லாத காரியத்தை எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம கருத்தாய் பேச நம்ம பழகி கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் எதுவோ அதை தான் சொல்லணும்.
குப்பை தொட்டியில வச்சிருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு கொட்டுனா அடுத்து நம்மள அங்க காணும்போம், எப்போ அண்ணா ஒண்ணு வருது, இப்ப தொடங்கும். யாருக்குன்னு தெரியல, கொஞ்சம் மாத்திக்கிடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க நம்ம இந்த 2வது செக்ஷனுக்குள்ள போயிருவோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்றதை புரிந்து கொண்டான் இந்த 100க்கு அதிபதி. ஏன்னா இயேசு முதல்ல ஒரு அற்புதம் செஞ்சார். எங்க அற்புதம் செஞ்சார்? ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சார். அந்த அற்புதத்தை நமக்கு நல்லா தெரியும். அந்த அற்புதம் திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை கொண்டு அவர் திராட்சரசமாய் மாற்றி அந்த வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப 100க்கு அதிபதி என்ன புரிந்து கொண்டான் என்றால், நான் அவருடையவனாய் அல்லாமல் இருந்தாலும் என்னுடைய அழைப்புக்கும் என் தேவன் சத்தத்தை கேட்டு வருவார் என்பதை 100க்கு அதிபதி புரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால்தான் அழகாக ஒரு வார்த்தை விதமாய் பைபிள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்களுக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் இயேசுவை கூப்பிட்டா இயேசு வருவார்லாம் கிடையாது. இயேசுவை அவர் என் வாழ்க்கையில, என் பிள்ளையின் வாழ்க்கையில, என் வீட்டில் வந்தா விடுதலை உண்டுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? அவர் அந்த வீட்டிற்குள்ள வருவார். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் உண்மை தேவனை காண வேண்டும் என்று தேடி தங்களுடைய வாழ்க்கையில் உண்மை தெய்வம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்துல இயேசு நான் உண்மை தெய்வமா இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த 100க்கு அதிபதியை குறித்து ஏன் அவனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் சொன்னார்னா, அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். 100க்கு அதிபதி என்னை மிக தெளிவாக புரிந்து கொண்டார். விரும்பி வாங்கன்னு அழைச்ச அதே 100க்கு அதிபதி, இயேசுவே நீங்க வருத்தப்படண்டா, நான் பாத்திரம் இல்லை அப்படின்னு வருகிற வருகையை குறித்து தடை பண்றதுக்கு என்ன காரணம்னா, முதல் காரியம் இயேசுவை மிக தெளிவாய் அவன் புரிந்து கொண்டான். 2வது காரியம், இயேசு என் வீட்டுக்கு வராவிடிலும் அவர் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாரானால் என் வேலைக்காரனுக்கு குணம் உண்டு. அல்லேலூயா. இது 2வது காரியம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை அவன் தெளிவாய் புரிந்து கொண்டான், அதனால் அவனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். 2வது, இயேசு என் வீட்டிற்கு வராவிடிலும் நான் சொல்லுகிற வார்த்தை அவர் கேட்டிருப்பாரே ஆனால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும், என்ன தெரியுமா? பாஸ்டர்ட்ட நான் போன் பண்ணி சொல்லியாச்சு, 3 நாளைக்கு முன்னாடி வீடு தேடி போய் சொல்லிட்டு வந்தாச்சு, 1 வாரமா நான் பாஸ்டர் இன்னைக்கு வருவாரு, காலையில வருவாரு, மத்தியானம் வருவாரு, சாயந்தரம் வருவாருன்னு படிக்கட்டிலே இருக்கேன். என்ன மனுஷனோ, ஒருக்கா வரப்படாதா? ஆனால் இயேசு சொன்னார், தன்னுடைய பின்னாடி வந்த இஸ்ரவேலர்கள் நடந்து வருகிறதை பார்த்து, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் உங்களில் காணவில்லை. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறானா, நான் சொல்லுகிற வார்த்தை என் இயேசுவினிடத்துல போயிட்டாலே என் வேலைக்காரனுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. பொதுவா நாங்க இருக்கிற சபையில உங்களுக்கு தெரியும், மாத்துக்கோண சபையை குறித்து உங்களுடைய போதகர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கான சர்ச், அவ்வளவு அழகான சர்ச். ஆண்டவர் கிருபையினால இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கொண்டே இருக்கிறார், சித்திரமாக்கி கொண்டே இருக்கிறார். அதற்கான நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அங்க எப்படின்னு கேட்டா, கைய தலையில வச்சு 2 கள்ள தீர்க்க தரிசனம் எங்கிலும் சொல்லணும், இல்லைங்க விசுவாசிக்கு சமாதானம் இருக்கா? அப்படிங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தா அந்த எண்ணத்தை எல்லாம் மாத்திரணும். என் ஜெபத்தை என் தேவன் கேட்டாலே எனக்கு விடுதலை உண்டு என்கிறத விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் நம்ம தலையில கை வச்சு, மகளே நான் உன்னை கண்டிருக்கிறேன், ஆண்டவர் என்ன கண்டாருக்கா, அப்ப நான் இனி விசுவாசம் உள்ள பிள்ளையா இருப்பேன். இல்லவே இல்லை. அவர் உண்மையா பேசுவார், நிச்சயமா பேசுவார். அவர் உங்களை கண்டிப்பா தாமதம் பண்ண மாட்டார். ஆனா அதுக்கு முன்ன உங்க இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும்,
அவரிடத்துல என் வார்த்தை போயிருக்கிறது, எனக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சபைக்கு தேவையானது. அது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். எங்களுடைய சபையில, நம்ம ஆராதனை நடத்துகிற சபையில ஒரு பெரிய குழப்பம் இந்த கன்வென்ஷனோட. காலையில ஆரம்ப ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் எங்க சபை மக்கள்கிட்ட சொல்லலை, ஏன்னா சொன்ன சண்டை நடக்கும். காலையில ஆரம்ப ஜெபம் பண்றதுக்கு ஒரு வயசானவர் வந்திருந்தார், கொடுத்தேன். அவர் ஜெபிக்கல, அவர் வாயை பூட்டி வச்சுட்டு இப்படியே இருந்தார். எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா போயிருச்சு. என்னடா, அவர் ஜெபிக்கவே இல்லை. அப்புறம் சரி, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், மக்களுக்குள்ள சலன வேண்டான்ட்டு நானே ஜெபம் பண்ணிட்டு பாட்டை தொடங்கிட்டேன். அப்போ பாஸ்டர் வரல, அந்த நம்ம கன்வென்ஷன் பிரசங்கியார் அன்னைக்கு அந்த நேரம் வரல, லேட்டாக தான் வந்தார். நம்முடைய ஸ்டேஜ் சர்ச்சுக்குள்ள ஒரு 10:45 தான் வந்தார். இது 9 மணிக்கு நடந்த சம்பவம். 11 மணிக்கு மைக்க பிடிச்சார். அவர் பிடிச்சிட்டு சொன்ன ஒரே ஒரு வசனம், யாத்திராகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வெளிப்படுத்தினார். வாசிச்சுட்டு அப்படியே அந்த வசனத்தை கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு சொன்னார், சபைக்குள்ள இருந்து குந்தகம் காட்டிட்டு இருப்பேன், கடவுள் உன் குடலை கீறுவார். இப்ப அவரும் நினைக்க முடியாது, நான் ஜெபம் பண்ணாதது இந்த ஆளு போய் சொல்லி கொடுத்தாங்க வந்து இது சொன்னாருன்னு அவரும் நினைக்க முடியாது. ஏன்னா நான் புல் வீட்டை விட்டு இறங்க முடியாது, பிரேயர் நடந்துட்டு இருக்கு. ஒரு 20 நிமிஷம் ஆண்டவர் ஆவியானவர் மெச்சமாய் சபைக்கு தூதுகள் சொல்லி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் ஏற்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு பேசுவார். அதனால எப்பவும் வரக்கூடிய எல்லாரும், வரம் பெற்றவங்க வந்தாலே உடனே தலையில கை வச்சு நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு சொல்லணும்னு விரும்பக்கூடாது. என் ஜெபத்தை என் கர்த்தர் கேட்டாலே போதும், என் வாழ்க்கையில விடுதலை உண்டு. அதை சிலர் விசுவாசிச்சாங்க. எப்படி விசுவாசிச்சாங்கன்னா, அவருடைய நிழல் எங்க மேல பட்டாலே போதும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் எங்க மேல பட்டாலே போதும், எங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இந்த சபையில செக்ரட்டரியை தூக்கி மாத்தணும். ஒரு 2 வருஷம் ஆக போகுது. பழைய செக்ரட்டரி அவ்வளவு நல்ல மனுஷன், ஒரு கூட்டத்துக்கு வர மாட்டான், அவ்வளவு நல்ல மனுஷன். சபையில வந்து ஒரு வாரம் கூட சண்டை வைக்காம போக மாட்டான், அவ்வளவு நல்ல மனுஷன். திருவிருந்துன்னா என்னன்னே தெரியாது. உங்களுக்கு புரியுதா? இதை தாண்டி நீ சொல்லண்டான்னு நினைக்கிறேன். அவ்வளவு நல்ல மனுஷன். இப்ப வேற வழி இல்லை, செக்ரட்டரியை மாத்தணும். மாத்தி வேற செக்ரட்டரியை போட்டாச்சு. அடுத்த வாரம் இதே போல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ல ஒரு விசேஷமான ஊழியர் அழைத்திருந்தார். அவர் அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருந்து, அவர் இங்க ஏற்கனவே வந்து ஊழியம் செஞ்சார் இல்லையா, தஞ்சாவூர் பாஸ்டரா, நம்ம இங்க உள்ள அவர் பேரு தர்மபுரியில் இருக்கிற ஒளிஞ்சிரு. ஆமா ஆமா, பிளசன் சுரேஷ் பாஸ்டர். அவங்க அன்னைக்கு சண்டை வந்திருந்தாங்க. அவர் திடீர்னு பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு நடந்துட்டு இருக்கமோ, நான் என் தாசனை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அங்கே எங்கே நடந்துட்டே இருந்தார். உள்ள சர்ச்சுக்குள்ள இப்படி மாதிரி என்னுடைய தாசனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் ஆவியில பலத்தோட அப்படி நடந்துகிட்டே இருக்கிறார். எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாரடா இவர் கை வைக்க போறாரு. அவர் போய் யார நேர கை வச்சாருன்னா, புதுசா செக்ரட்டரி அவரால் தெரிந்தெடுத்துடணும் இல்லையா, அவருக்கு தலையில போய் கையை வச்சு சொல்லி ஜெபம் பண்ணார். உன்னை நான் என் தாசனாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இங்க கொஞ்சம் இருந்து வெப்ரால போட்டுட்டே இருந்து இவனை போய் செக்ரட்டரியா தெரிந்தெடு. அவ எல்லாம் பார்த்தாங்க பாருங்க, எல்லாருக்கும் சக்கப்பழத்துல தீ பிடிச்ச மாதிரி அப்படியே. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல அவர் எந்த வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தரணும்னு நல்லா தெரியும். அதனால நம்முடைய இருதயத்தில் எப்போதும் என்னுடைய வார்த்தையை அவர் சமூகத்தில் எட்டிட்டுனா போதும், நிச்சயமா எனக்கு பதில் உண்டு என்கிற விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துடும்னா இந்த 100க்கு அதிபதி பெற்ற சாட்சியை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப முதலாவது, இயேசு சூழ்நிலையை பார்க்கல, அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு உயர்ந்தார். இரண்டாவது, இயேசு 100க்கு அதிபதியை பார்க்கல, அவன் விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். மூன்றாவது, இயேசு வீட்டுக்கு வரல, ஆனால் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. மூன்றாவது பகுதி, இயேசு வீட்டுக்குள்ள போகவே இல்லை. பாஸ்டர் கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போன உடனே நம்ம குத்தி பார்ப்போம், கொஞ்சம் எங்கிலும் மாற்றம் வந்திருக்கா, வரலையா? பாஸ்டர் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணல, அதாக்கு சம்பவம் நடக்கலன்னு நம்ம நினைப்போம். இது ஒரு தீர்க்க தரிசனம், என்ன இது சபைக்கு ஆண்டவர் தூது. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள்.
நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்குது. எங்களுடைய மாத்துக்கோண சபையில் ஒரு விசுவாசி மரண வேதனைப்படுகிற ஒரு நேரம், ராத்திரி போன்ல கூப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதுக்காக போன்ல தான் சொல்றாங்க. ஜோம் பண்ணிட்டு போனை வச்ச உடனே அடுத்த 2 செகண்ட்ல மறுபடியும் அங்க இருந்து போன் வருது. பாஸ்டர், நீங்க ஜோம் பண்ண மனிதர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். எனக்கு டப்புன்னு ஒரு பயம், என்னடா வீட்டுக்கு ஓடி போனா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். என்னன்னா கடையில கிடக்காம ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இன்னி சில வீட்டில் போயிருக்கேன், மாத கணக்கில் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, இவன் காட்டின கண்ணகோலுக்கு இவனை கொஞ்சம் பிதுக்கி எடுத்து தான், இவனை பரிசுத்தப்படுத்தி தான், இவனை புடமிட்டு தான் நான் பாரடைஸ் உள்ள கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அதனால நீ ஒன்றும் கலங்காதேன்னு சில இடத்துல அவர் சொல்லி விட்டுருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இயேசு நம்மேல் ஒரு சித்தம் கொண்டிருக்கிறார், அவர் அதை நிச்சயம் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு அந்த வீட்டுக்குள்ள போகல, இயேசு அந்த வேலைக்காரன் மேல கையை வைக்கல, ஆனா வேலைக்காரன் சுத்தமானார். 4 காரியங்கள் வேகமாய் சொல்லி முடிச்சிடுறேன். இது ஏன் நான் இவ்வளவு நிதானமா பேசுறேன்னா, இந்த சப்ஜெக்டை நீங்க திருப்பி படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. சரி, முதல் காரியம் ஏன் அந்த வேலைக்காரனை தொடல, வீட்டுக்குள்ள போகல, அவன் சொஸ்தமானான். 2வது வசனத்தை படிச்சு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படிப்பட்ட வேலைக்காரன் என்றால், எப்படிப்பட்ட வேலைக்காரன்? பிரியமான வேலைக்காரன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வேலைக்காரன் எப்படிப்பட்ட வேலைக்காரன்னா, பிரியமான வேலைக்காரன். லாசருவுக்காக என் இயேசு அழுததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் யாருன்னு கேட்டா இயேசுனுடைய சிநேகிதன். அல்லேலூயா. இன்னும் 2 பேருக்கு வாழ்க்கையில உயிரோட எழுப்பி விட்டார். நாயின் ஒரு விதவினுடைய மகன், இன்னொரு மகள். நம்ம 2 பேருக்கு முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவங்களெல்லாம் எழுப்பி விட்டார். அங்க அழுகதை தான் நீங்க பார்க்க முடியாது, ஆனா லாசரு வீட்டுக்குள்ள போய் அழுததை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அவன் சிநேகிதன், அவர் இருதயத்தை கவர்ந்து கொண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனுக்கு நம்ம பிரியமான பிள்ளைகளா இருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்வில் விடுதலைகள் உண்டு. அல்லேலூயா. 100க்கு அதிபதி சொல்லும் போது சொல்றார், என் வேலைக்காரன் எப்படிப்பட்ட வேலைக்காரன்னா, பிரியமான வேலைக்காரன். அல்லேலூயா. நம்ம அம்மா அப்பாவுக்கே பிரியமா நடக்கல, நம்ம சபைக்கே பிரியமா நடக்கல, நம்ம ஆண்டவருக்கு எப்படி பிரியமா நடப்போம் இல்லையா? நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்த உடனே சொல்லணும், இவன் எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவன். நம்மளை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஆமென். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும்
பாவங்களை ஊதாரி தள்ளிவிட்டு ஓடு மகனே, ஊதாரி தள்ளிவிட்டு ஓடு மகளே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. வாழ்க்கை என்பது பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே, பிரியமானவனே உன் ஆத்துமா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. ஆமென், அல்லேலூயா. முதலாவது அந்த வேலைக்காரன் சொஸ்தமானதுக்கு காரணம் அவன் தேவனுக்கு அல்லது எஜமானுக்கு பிரியமான வேலைக்காரன். இரண்டாவது அந்த வேலைக்காரன் குணமானதுக்கு காரணம் 3வது வசனத்தையும் அதனுடைய 6வது வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். 6வது வசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை அனுப்பினான். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, பட்டாளத்துல அதிபதியா இருக்கிற ஆளு இயேசுவை சந்திக்க போகணும், அவன் யாரை அனுப்பியிருப்பான்? நீங்க சாதாரணமா யோசிச்சு பார்த்தா 10 போர் வீரர்களை கூப்பிட்டு 10 சோல்ஜர்ஸை கூப்பிட்டு 10 ஆர்மி மேனை கூப்பிட்டு நீங்க வாங்கப்பா இயேசு வாராராம், அவரை போய் நீங்க துப்பாக்கி முனையில அவரை போய் அப்படி நல்ல பாதுகாப்போட கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பி விடணும் இல்லையா? அதுதானே இயல்பு. ஏன்னா அவர் படை தளபதி இல்லையா? ஆனா இவர் யாரை அனுப்பி விட்டார் தெரியுமா? மூப்பர்களை. யாரை அனுப்பி விட்டார் தெரியுமா? சிநேகிதர்களை. அவருடைய பலத்தை அவர் காண்பிக்க விரும்பல, தன்னுடைய பலத்தை அவர் காண்பிக்க விரும்பல, மாறாக தேவனுக்கு நான் பயந்து நடக்கிறவன் என்பதை காண்பிக்க விரும்பினார். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த ஊருக்கு கலெக்டர் வர முடியலன்னா சப் கலெக்டர் வருவார், அவங்களாலே வர முடியலன்னா 10 போலீஸ் அனுப்பி விடுவாங்க. அவங்க அம்மா அப்பாவை அனுப்பி விடுவோமா? விட மாட்டணும். ஆனா இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா, அவர் சேவர்களை அனுப்பி விடல, மாறாக முதல்ல யூதர்களுடைய மூப்பர்கள், யூதர்கள் சொன்னாலே நமக்கு நல்லா புரியும், அவங்க கொஞ்சம் அந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஆட்கள். முதலாவது யூதர்களை, இரண்டாவது அவருடைய சிநேகிதர்களை. அப்போ நமக்கு நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறவராக வெளிப்படணும்னா அவர் நம்முடைய பயபக்தியை கொஞ்சம் கவனிக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு வாயில தான் வடைச்சு விடுவாங்க, காரியத்துல ஒண்ணுமே இருக்காது. சிலருக்கு பார்த்தா வாயில அவ்வளவுத்துக்கு கடவுள் பயத்தை வெளியில காமிப்பாங்க, ஆனா செயல்ல பார்த்தா அவங்கள மரியாதை கொடுக்கறத பார்த்தா, கணம் கொடுக்கறத பார்த்தா, சிலது இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி சோத்திரம் கூட சொல்லாது. நான் நம்முடைய ஸ்தாபனத்தின் உபதலைவரையாவோட சில நேரங்கள் பிரயாணப்படுகிறது வழக்கம். எங்க உபதலைவரையா சொல்லுவார், பாரு அது இருக்க லட்சணத்தை பாரு, எழும்பி ஒரு சோத்திரம் கூட. இதெல்லாம் எங்க ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்டுவாங்க போகுது. அல்லேலூயா. நமக்குள்ள எது இருக்கணும்னா ஒரு தெய்வ பயம் எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, நான் வேகமா சொல்லி முடிச்சிட, நேரம் போயிடுச்சு. மூன்றாவது, அந்த
வேலைக்காரனை அவர் பார்க்காமலே அவர் அற்புதம் செய்ததற்கு அந்த 6வது வசனத்தினுடைய கடைசியும் 7வது வசனத்தினுடைய தொடக்கமும் சொல்லுகிறது, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் நான் பாத்திரனாக எண்ணவில்லை. ஆனால் 4வது வசனம் சொல்லுது அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். ஆனா 6வது வசனமும் 7வது வசனத்திலையும் அவன் சொல்லும்போது சொல்றான் நான் பாத்திரவான் இல்ல. ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? வேற ஒண்ணுமே இல்லை. அவன் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்துவதில் ஒரு சிறுகளவு கூட அவன் வேற எதையும் யோசிக்கவே இல்லை. அல்லேலூயா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கவுன்சிலர் ஆயிட்டாலே நம்ம கூட இருந்து வந்து நின்று தேயிலை வெள்ளம் குடிச்ச யோசிக்கணும். ஆனா 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இயேசுவே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் யார் இல்லைன்னு கேட்டா பாத்திரவான் இல்லை. நான் ஆலயத்தை கட்டி தந்தேன், அது இருக்கட்டு. நான் ஜனத்தை நேசிக்கிறேன், அது இருக்கட்டு. நான் கருத்தாய் ஜெபிக்கிறது சொல்லிவிட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் யாருன்னு கேட்டா நான் பாவியான மனுஷன். அல்லேலூயா. அவன் தன்னுடைய தாழ்த்துதலை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு அந்த வேலைக்காரனை தொடாமலே சுஸ்தப்படுத்தினதனுடைய 3வது சாராம்சம், எஜமான் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அதை தானே லாசருடைய சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். 2 சகோதரிகளும் ஒரு வார்த்தையை முன்வைப்பாங்க, இயேசுவே நீங்க இங்க இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன். அவர்களுடைய தாழ்மையை பாருங்க. உம்முடைய சிநேகிதன் தானே இயேசுவே, பின்ன ஏன் இயேசுவே அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு கேட்கல. நம்ம என்ன எண்ணுறோம், பாஸ்டருக்கு நெருங்கின ஆளாம், அவங்க கஷ்டப்படியது இந்த ஆளு கண்ணுல கூட காணல. அதுல என்னதான் தெரியுதுன்னா தாழ்மை தெரியல, வீணான வார்த்தைகள். ஆனா இங்க அவன் தன்னை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள எப்போதும் ஒரு தாழ்மையின் குணம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு நான் இவ்விதமாய் சொல்ல உந்தப்படுகிறேன், ஒருவேளை இன்னைக்கு உங்களை இப்படி இந்த கோலத்தில் நான் நின்று பார்க்கலாம், நாளைக்கு இதே உங்களை நீங்க பிளைட்ல போகிற ஒரு கோலத்தில் நான் உங்களை பார்ப்பேன். அன்னைக்கும் நீங்க அந்த ஆள் யார் தெரியுமா, நான் விசுவாசியா இருந்த காலத்துல மைக்க பிடிச்சு கத்தனவன் இன்னும் அப்படிதான் கத்திட்டு இருக்கான்னு நினைக்கப்படாது. நீங்க நினைக்கணும், அந்த பறக்கிற ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஊழியக்காரனை கர்த்தர் எங்களுக்காக பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதுதான் அந்த தாழ்மையின் குணம். தாழ்மையின் குணம் எப்போது நமக்குள்ள இருக்கணும். தாழ்மையின் குணம் எப்போது நமக்குள்ள இருக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய தலைமை போதகரையா, நான் விசுவாசியா இருந்த காலத்துல அவருக்கு நேருக்கு நேரம் நின்று பேசுவேன். எனக்கு கடவுள் பயம் கிடையாது. பத்தியில அவர் சொல்லி முடிக்க முன்னர் வார்த்தை எங்க ரிப்பீட் ஆகும். நீங்க உங்க பாஸ்டர்ட்ட கேட்டு பாருங்க, பெருமைக்காக சொல்லல, கர்த்தருடைய கிருபையினால என்னை இன்னும் தாழ்த்தி சொல்லுகிறேன். எங்க தலைமை பாஸ்டரியா சில இடத்துல நின்று பேசும்போது நான் பின்னாடி தான் நிற்பேன், அவருக்கு முன்னாடி நிற்க கூட நான் யோசிப்பேன். அல்லேலூயா. நான் இதை மிகுந்த தாழ்மையாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபைகளை கொடுத்து கொண்டே. அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கணும். மனுஷனுக்கு முன்ன நம்ம தாழ்த்தணும் இல்ல, தேவனுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கணும். தேவன் ஆகிய கர்த்தர் நம்மை நினைத்தருள போதுமானவர். அல்லேலூயா. 4வது காரியத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். 4வது காரியம், அந்த வீட்டிற்குள்ள போகாமலே வேலைக்காரன் சொஸ்தமானதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த 8வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, என் வேலைக்காரனை இது செய் என்று சொன்னால் அவன் செய்கிறான். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கேட்டீங்களா? நிறைய நேரத்தில் இப்படி எனக்கு ஒரு வெளியூர் யாத்திரை இருக்கு பாருங்க, நீங்க இதை செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு போனா திருச்சி வார வரைக்கும் அந்த காரியம் நடக்கவே செய்யாது. நீங்க எங்க சபை எவ்வளவு நல்ல சபைன்னு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசமா
அந்த சபையினுடைய கிரவுண்டில் கொஞ்சம் விரவு கொண்டு போட்டிருந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் மாத்திட்டு விரவை கொண்டு எடுத்து சர்ச்சுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள கொண்டு போடுங்க சொல்லிட்டு நான் விட்டுருவேன். மறு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதில் தான் கிடக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவேன். 3.5 மாசம் குப்பை கொட்டியிருக்கேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான சபை. வலிக்குமா வலிக்காதா? ஆனால் எஜமான் வேலைக்காரனை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, எஜமானோ இப்படி சொல்லுகிறார், என் வேலைக்காரன் செய் என்றார். நான் செய்ய சொன்ன உடனே அது தப்போ ரைட்டான்லாம் அவன் யோசிக்கல, செய்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மளை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்லணும். நம்மை நடத்துகிறவர்கள் நம்மளை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்லணும். செய் என்றார், செய்கிறார். நீ வேற எதையும் யோசிக்காதப்பா, செஞ்சிரு அப்படின்னா செய்கிறார். அல்லேலூயா. வேலைக்காரன் வாழ்வில் சுகம் நடந்தது, அற்புதம் நடந்தது. அதே என் இயேசு உங்கள் வாழ்விலும் அற்புதத்தை செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த 3 ஹெட்லைனை மட்டும் சொல்லிடுற நம்ம ஜெபிக்க போறோம். இயேசு சூழ்நிலையை பார்க்கல, அவன் வீட்டை நோக்கி நடந்தார். இயேசு 100க்கு அதிபதியை காணல, அவன் விசுவாசத்தை குறித்து பேசினார். இயேசு வேலைக்காரனை தொடல, வேலைக்காரன் சொஸ்தமானார். அல்லேலூயா. என் இயேசுவை நீங்க விசுவாசிப்பீர்களே ஆனார், அவருக்கு பிரியமானவர்களாய் நடப்பீர்களே ஆனார், இந்த 10 வசனங்களுக்குள்ளாய் சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆழம் நிறைந்த சத்தியத்தை பற்றி பிடித்துக் கொள்வீர்களே ஆனார், நிச்சயமாய் இந்த நாளிலும் என் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப லகுவான வார்த்தை தான் இதெல்லாம், ரொம்ப லகுவான வார்த்தை தான். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, கண்களை மூடி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஊடாக எங்களை நடத்துங்க. உங்க வார்த்தை எங்கள் வாழ்வில் அனுபவங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, உங்க வார்த்தையை நாங்கள் கேட்டுட்டு போய் சும்மா விட்டுறாம அந்த வார்த்தையின்படியே ஜீவிக்கிற அந்த அனுபவங்களை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,